உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இது குறித்து விரிவான தகவலை தெரிவியுங்கள். வணக்கம் பராசக்தி. மதுரை மாவட்டத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வரும். குறிப்பாக அந்த பொங்கல் திருநாள் அன்று நேற்று நடைபெற்ற அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் மாட்டு பொங்கல் அன்று நடைபெற இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். நமது ஒளிப்பதிவாளர் தற்போது அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க அந்த வாடிவாசல் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த சிறந்த காளைகளுக்கு டிராக்டர் பரிசாக வழங்க இருக்கிறது. அதே போன்று சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று இந்த உலக புகழ்பெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது சரியாக ஒரு 8 மணி அளவில் துவங்கும் என விழா கமிட்டியால் கூறப்பட்டு வருகிறது. இந்த நீண்ட நெடிய ஜல்லிக்கட்டு களத்தில் விறுவிறுப்பாக நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஏராளமான அந்த ஜல்லிக்கட்டு அந்த பார்வையாளர்கள் ரசிகர்கள் ஆர்வமுடன் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் இந்த பாலமேடு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் அந்த உறுதிமொழியை ஏற்பார்கள். அந்த உறுதிமொழி ஏற்றவுடன் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கி நடைபெறும். இதில் பார்த்தோம் என்றால் இந்த பாலமேடு மஞ்சமலை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று தொன்மை கொண்ட அந்த வாடிவாசல், அந்த ஆடுகளம், அந்த பார்வையாளர்கள் மாடம், அந்த பரிசு பொருள் வைக்கக்கூடிய அந்த மாடம், இந்த பகுதியில் அனைத்தும் சுமார் 3 அடுக்கு அந்த பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இந்த ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில் இருந்து வருகிறது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் சுமார் 5000க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்திருந்தாலும் கூட ஒரு 1000 காளைகள் இறுதியாக அந்த தகுதி பெற்றிருக்கிறது. அதே போன்று வீரர்கள் சுமார் 600க்கும் மேற்பட்ட 600 வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த காளைகள் மற்றும் அந்த மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது தொடங்கி இருக்கிறது. பாலமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அதே போன்று வாடிவாசலில் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காளைகளுக்கான அந்த மருத்துவ பரிசோதனை என்பதும் நடைபெற்று வருகிறது. மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் 10க்கும் மேற்பட்ட அந்த மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த வரக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களுக்கான அந்த மருத்துவ பரிசோதனையாகட்டும், அதே போன்று யாருக்காவது இந்த காளைகள் முட்டுவதில் காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கான அந்த முதலுதவி சிகிச்சைகள் அளிப்பதற்கான அனைத்து வசதிகளுடன் அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதிக மக்கள் கூடக்கூடிய அந்த பகுதியில் அதே போன்று குறுகலான அந்த சாலைகளில் அந்த சென்று அவர்களை காயமடைந்தவர்கள் மீட்பதற்காக 2 இருசக்கர 108 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருந்து வருகிறது. அதே போன்று கால்நடைகளுக்காகவும் அந்த கால்நடைக்கான அந்த பிரத்யேக ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருந்து வருகிறது. இந்த பார்த்தோம் என்றால் அந்த பார்வையாளர்கள் மற்றும் அந்த வெளிநாட்டு பயணிகள் மற்றும் வெளி மாநில பயணிகள் அமர்ந்து பார்க்கும் வகையில் அவருக்கான நிரந்தரம் மற்றும் தற்காலிக அந்த பார்வையாளர்கள் அந்த இருக்கைகள் என்பது பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மஞ்சமலை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த வாடிவாசல் பகுதியில் இருந்து சுமார் இந்த பகுதியில் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஆற்றில் இருபுறங்களிலும் 3 அடுக்கு அந்த பாதுகாப்பு வேலிகள் என்பது சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சவுக்கு கம்புகளால் அந்த இருபுறங்களிலும் 8 அடி உயரத்திற்கு அந்த பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இரும்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பார்த்தோம் என்றால் யாரும் காயங்கள் ஏதும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வெளியே வரக்கூடிய அந்த காளைகளை வீரர்கள் அடக்குவதற்காக இந்த பகுதியில் தான் இருந்து இந்த காளைகளை அடக்குவார்கள். இந்த வாடிவாசலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காளையை அடக்கும் போது காளையோ அல்லது வீரரோ கீழே விழுகும்போது அவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக அந்த தேங்காய் அந்த மஞ்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காய் நார்கள் சுமார் ஒரு 2 அடி முதல் 3 அடி உயரத்திற்கு இந்த பகுதியில் பரப்பப்பட்டிருக்கிறது. இந்த வாடிவாசலில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவிற்கு இந்த பகுதியில் அந்த கொடி என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாடிவாசலில் செல்லக்கூடிய இந்த காளையை அவர்கள் இந்த மாடுபிடி வீரர்கள் இந்த
குதிக்கும் போது அந்த காளையின் வந்து திமிலை பிடித்து தொங்கி இருக்க வேண்டும். அதே போன்று கொம்புகளை பிடிக்கக்கூடாது, வாளை பிடித்து துன்புறுத்தல் உள்ளிட்டவை வந்து செய்யக்கூடாது. இது போன்ற அந்த உறுதிமொழியில் எடுத்து தான் அவர்கள் அந்த போட்டியில் பங்கேற்பார்கள். அந்த உச்சநீதிமன்றம் வழிகாட்டுது நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த போட்டிகள் என்பது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த பாலமேடு மஞ்சமலை சாமி மடத்து கமிட்டி சார்பில் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். முதலில் வந்து இந்த உறுதிமொழி எடுத்த பின்னர் இந்த பாலமேடு அந்த கிராம கமிட்டியை சேர்ந்த சுமார் 7 கரைகளைச் சேர்ந்த 7 சமூகங்களைச் சேர்ந்த அவர்களுடைய காளைகளுக்கு அந்த கிராமத்தின் சார்பில் வந்து அந்த உரிய மரியாதை, அந்த வேட்டி துண்டுகள் அணிவிக்கப்பட்டு அந்த உரிய மரியாதை செய்யப்பட்டு அந்த காளைகள் என்பது அவிழ்க்கப்படும். அந்த கோயில் காளைகள் அவிழ்த்த பின்னர் அதனைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த மாவட்ட நிர்வாகத்தால் முன்பதிவு செய்து தேர்வு செய்யப்பட்ட அந்த காளைகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அந்த காளைகள் வந்து அவிழ்த்து விடுவதற்கான வந்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாடிவாசல் வழியாக வரக்கூடிய அந்த காளைகள் வந்து வாடிவாசல் அந்த பிறவாடி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து அந்த காளைகள் வந்து அவர்கள் அந்த வரிசையில் வரும்போது இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்த அந்த காளைகள் சோர்வடையாமல் இருப்பதற்காக அந்த காளைகளுக்கு அந்த மேலே அது வரக்கூடிய அந்த தடுப்புகள் வழியாக அந்த பேரிகார்டுகள் வழியாக வரக்கூடிய அதன் மேலே வந்து பார்த்தோம் என்றால் பச்சை கலர் அந்த ஸ்கிரீன் என்பது கட்டப்பட்டு அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து காளையை பாதுகாப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்களாகட்டும், காளை உரிமையாளர்களாகட்டும், அதே போன்று பார்வையாளர்களாகட்டும், இவர்களுக்கு தேவையான இந்த அடிப்படை வசதிகளை மதுரை மாவட்ட நிர்வாகமும் பாலமேடு அந்த பேரூராட்சி நிர்வாகமும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அந்த தற்காலிக அந்த வசதிகளும் நிரந்தர வசதிகளும் இந்த பகுதியில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தென்மண்டல காவல்துறை தலைவராக அந்த ஐஜியாக இருக்கக்கூடிய விஜேந்திர பிதாரி அவர்கள் தலைமையில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் டிஐஜி உள்ளிட்டோரும் இந்த பகுதியில் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அந்த அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெற்று விடாமல் இருப்பதற்கான சிறப்பான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் சரியாக ஒரு சொல்லப்போனால் 8 மணிக்கு இந்த போட்டி என்பது தொடங்கும் என வந்து கூறப்பட்டு வருகின்றது. நேற்று அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடைபெற்றது போன்று சுமார் 12 சுற்றுகள் வந்து இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியிலும் நடைபெறும் என வந்து கூறப்பட்டு வருகின்றது. ஒரு சுற்று என்பது 1 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று என்பது நடைபெறும். அந்த ஒரு சுற்றில் வந்து சுழற்சி முறையில் வந்துட்டு 50 வீரர்களாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அந்த வீரர்கள் வந்து பங்கேற்பார்கள். அந்த 1 மணி நேரத்தில் வந்து சுமார் ஒரு 100 காளைகளை அவிழ்ப்பதற்கான அதற்கான அந்த திட்டமிடல் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாடிவாசல் வழியாக வெளியே வரக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அவர்கள் அந்த வீரர்கள் வந்து லாபகமாக அடக்குகிறார்களா அல்லது அவர்கள் விதிமுறைகளில் மீறி ஈடுபடுகிறார்களா என்பதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் தொடர்ந்து கண்காணிப்பார்கள். குறிப்பாக அந்த வாடிவாசல் வழியாக வெளியே வரக்கூடிய அந்த காளைகளின் மீது பவுடர் மற்றும் அந்த ரசாயன பொருட்கள் என்பது தூவக்கூடாது. அதே போன்று அந்த மாடுகளுக்கான அந்த மருத்துவ பரிசோதனை என்பது மாடுகளின் கொம்புகள் கூர்மையாக இருக்கக்கூடாது, மாடுகளுக்கு வந்து அந்த போதை வஸ்துகள் கொடுத்திருக்கக்கூடாது, அதே போன்று மாடுகள் வந்து ஊனமாக இருக்கக்கூடாது, கண் பார்வை நன்றாக இருக்கிறதா என்பது குறித்தும் அந்த கால்நடை மருத்துவத்துறையினர் வந்து அதை பரிசோதனையை வந்து அவர்கள் பரிசோதனை செய்வார்கள். அதே போன்று வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் காவல்துறை மூலமாக அவர்கள் வந்து அந்த மது எது பயன்படுத்தி இருக்கிறார்களா ஏன்னா அந்த பிரீத்திங் அனலைசர் மூலமாகவும் அவர்கள் வந்து பரிசோதனை செய்யப்படுவார்கள். அதே போன்று அவர்கள் வந்து உடல் தகுதி, அந்த உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட வேறு எதுவும் அவர்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்கிறதா, இந்த வீரர் களத்தில் இறங்கி விளையாடும் போது அவருக்கு வேறு எதுவும் உடல் ரீதியான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை முழு அந்த பரிசோதனை செய்த பின்னர் தான் அவரை தகுதி வாய்ந்த வீரராக கருதி அவரை வந்து அந்த போட்டியில் பங்கேற்பதற்கான அவர்கள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி உலக பிரசித்தி பெற்ற அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாட்டுப் பொங்கல் அன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக மதுரை மட்டுமல்லாது தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும்
மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், ரசிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலும் குறிப்பாக இந்த பாலமேடு நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த மஞ்சமலை ஆற்றில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம் என்றால் அந்த பார்வையாளர்கள் அந்த அமர்ந்து அந்த நன்றாக அந்த காளைகள் வந்து விளையாடுவதை நன்றாக பார்க்கக்கூடிய வகையில் நல்ல அந்த விஸ்திரமாக அந்த வாடிவாசல் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். இதனால் இந்த பகுதியில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை வந்து பார்ப்பதற்கு அதிகமான அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், அந்த ரசிகர்கள் வந்து ஆர்வமுடன் வந்து பார்க்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கலாம். அதே போன்று கடந்த ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பயன்படுத்துவது போல் ஸ்கோர் போர்டு என்பது வந்து இந்த வாடிவாசல் அருகே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் எவ்வளவு காளைகள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது, அதே போன்று இந்த சுற்றுகளில் இறங்கக்கூடிய அந்த வீரர்கள் ஒவ்வொரு வீரர்களும் குறிப்பாக சுமார் ஒரு 3 காளைகளுக்கு மேல் அந்த பிடித்த அந்த வீரர்களுடைய விவரங்களையும் அவர்களுடைய அந்த சீருடை எண்ணையும் குறிப்பிட்டு இந்த பகுதியில் ஸ்கோர் போர்டில் வந்து அந்த ஒளிபரப்பு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஏற்பாடுகளுடன் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. அதே போன்று பல்வேறு பகுதியிலிருந்து வாகனங்கள் உள்ளிட்டவைகள் வருவதன் காரணமாக போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் ஆங்காங்கே இந்த தற்காலிக பேரிகார்டுகளை அவர்கள் வந்து அந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விழா கமிட்டியில் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் இந்த கோவில் காளைகளுக்கு உரிய மரியாதை செய்யப்பட்டு அவர்கள் வந்து இந்த காளைகளை வந்து அவிழ்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புறம் பார்த்தோம் என்றால் அந்த தூய்மை பணியாளர்களும் இவர்களும் இந்த பகுதியில் வந்து தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் வந்து சுகாதார பணிகளை மேற்கொள்வது, அதே போன்று அந்த வாடிவாசல் பகுதியில் வந்து அந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் இடையே வந்து அந்த தேங்காய் மஞ்சிகள் வந்து விலகி இருந்தால் அதை சரி செய்வது, அதே போன்று அந்த வீரர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட பொருட்கள் வந்து கொடுப்பது, அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்து இருக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு புறம் வந்து தீயணைப்பு வீரர்கள், ரெட் கிராஸ் அந்த வீரர்களும் அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுடைய பணி என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் அந்த காளைகளை அடக்கும் போது அவர்களுக்கு ஏதாவது அந்த காளைகள் முட்டி காயங்கள் எதுவும் ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக அவர்களை இங்கிருந்து அந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக அவர்களை அழைத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முகாமிற்கு கொண்டு சென்று அவர்களுக்கான தேவையான அந்த சிகிச்சைகள் அளிப்பதற்கான அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த பகுதியில் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். சுமார் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் இந்த பகுதியில் இருக்கிறது. அதே போன்று ரெட் கிராஸை சேர்ந்த அந்த வீரர்களும் அவர்களும் இந்த தீயணைப்பு துறையினருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்களும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் சிறப்பான ஏற்பாடுகளுடன் உலக பிரசித்தி பெற்ற அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வீரர்கள் உறுதிமொழி ஏற்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெகு விமர்சையாக தொடங்க இருக்கின்றது. பராசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 8939750009.